வணக்கம். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருந்தீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கல்வி வேலைவாய்ப்பு தொடர்பான செய்திகள் உங்களுக்கு உடனுக்குடனாக வந்துக்கிட்டே இருக்கும். ஆசிரியர் தேர்வு வாரியத்திலிருந்து முக்கியமான பத்திரிகை செய்தி வெளியாகி இருக்குது. டிஎன் பற்றி தான். ஏற்கனவே 10ஆம் தேதி மாலை 5 மணி வரைக்கும் விண்ணப்பத்தை, அதாவது ஃபார்ம் போடுறதுக்கான டைம் கொடுத்துருந்தாங்க. இதுக்கு முன்னாடி எடிஷன் ஆப்ஷனுக்கு டைம் குறைச்சி தான் கொடுத்துருந்தாங்க. இப்போது 3 நாள் கொடுத்துருக்குறாங்க. அதாவது 11/9/2025 13/9/2025 வரைக்கும் எடிட் ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. இந்த எடிட் ஆப்ஷனுக்கு முக்கியமாக சில வழிகாட்டுதல்களும் அவங்க வழங்கியிருக்கிறாங்க, அறிவுறுத்தல்கள் கொடுத்துருக்குறாங்க. அதன்படி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் தேர்வு கட்டணம் உள்பட, அதாவது நீங்கள் ஃபார்ம் போடும்போது நிறைய ஸ்டெப்ஸ் எல்லாம் வருது. நீங்கள் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபார்ம் போட்டவங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும். டாக்குமெண்ட் அப்லோடுக்கு அப்புறமா நாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் ஃபீஸ் பே பண்ணுவோம். இந்த ஸ்டெப்பு முடிச்சதுக்கப்புறம் தான், அதாவது ஃபீஸ் பே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம விண்ணப்பம் பூர்த்தி அடைஞ்சுது. அது மாதிரி பூர்த்தி அடைந்த விண்ணப்பதாரர்கள் மட்டும்தான் எடிட் ஆப்ஷனுக்கு என்ன பண்ணப்படுவாங்கன்னா அனுமதிக்கப்படுவாங்க. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, ஃபீஸ் நான் பே பண்ணிட்டேன் சார், என்னுடைய கம்யூனிட்டி ப்ராப்ளமாக இருக்குது, நான் வேறு ஒரு கம்யூனிட்டி போட்டதுனால எனக்கு ஃபீஸ் எக்ஸஸாக போட்டுட்டேன், இல்லை ஃபீஸ் குறைச்சி போட்டுட்டேன், நான் எக்ஸஸாக போட்டிருக்கணும், இந்த மாதிரி திருத்தங்களுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதாவது உங்களுடைய இது ஃபண்டு ரீஃபண்ட் பண்ணப்படாது. நீங்கள் நினச்சிங்கன்னா முழுசாக பே பண்ணலாம். பே பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பே பண்ண பணம் திருப்பி வராது. அதுதான் உங்களுக்கு கடைசியாக கொடுத்துருக்குறாங்க. ரெண்டாவதாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் சமர்ப்பிக்கணும், மாற்றணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய விஷயத்தை மாற்றினதுக்கப்புறமா, உங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம்லேயே ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டீங்க, அதை மாற்றினதுக்கப்புறமா ஒரு ஸ்டெப்லேயுமே நீங்கள் என்ன பண்ணால் சப்மிட் கொடுத்துக்கிட்டே வரணும். நம்ம ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தோன்னா நம்ம நேமு, நம்மளோட சிக்னேச்சர்லேருந்து அப்பா அம்மா நேம், அதுக்கப்புறம் பார்த்தோன்னா நம்மளுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ், அதாவது அட்ரஸ், அதுக்கப்புறம் நம்மளுடைய படிப்பு சம்மந்தமானது, டிசபிலிட்டி சம்மந்தம் எல்லாத்தையும் நம்ம போட்டுக்கிட்டே வந்தோம் இல்லைங்களா. இதில் ஃபைனல் சப்மிஷன் அப்படின்னு வரும்போது எல்லாத்தையுமே நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். ஒரு இடத்துல நீங்கள் சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க, அதே விஷயத்தை இன்னொரு இடத்துல கேட்டிருப்பாங்க, அந்த இடத்துல அது தானாகவே சேஞ்ச் ஆகிருக்கும் நீங்கள் நினைக்கக்கூடாது. எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு விண்ணப்பதாரர் மாற்றங்களை செய்து விண்ணப்பத்தை சமர்ப்பித்த பின் அதில் மாற்றங்களை செய்ய முடியாது அப்படிங்கிறத தெளிவாக கொடுத்ததுனால நீங்கள் உங்களுடைய மாற்றங்கள் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பிரிண்ட் ப்ரிவியூவில் ஒரு முறை போய் பார்த்துட்டு டிக்ளரேஷன் ஒப்புதல் அளித்ததுக்கப்புறமா விண்ணப்பத்தை என்ன பண்ணுங்கள், ஃபைனலைஸ் பண்ணி சப்மிட் கொடுங்க. ரொம்ப முக்கியமான விஷயம். நான் இருக்கிற பாயிண்ட்ஸை ஷார்ட்டாக சொல்லிட்டேன். நீங்கள் ஒரு முறை பொறுமையாக படித்து பார்த்துக்கோங்க. முக்கியமான விஷயம், இமெயில் ஐடியோ இல்லை ஃபோன் நம்பரோ மாற்ற முடியாது. ஃபீஸ் கம்மியாக பே பண்ணி கம்யூனிட்டி பேஸ்டாக மாற்றி போட்டுட்டு அதிகமாக பே பண்ண வேண்டியிருக்கு, நாங்கள் வேறு ஒரு கம்யூனிட்டியில் இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி நீங்கள் இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் முழு ஃபீஸையும் பே பண்ண வேண்டியிருக்கும். ஏற்கனவே ஃபீஸ் பே பண்ணதுலேருந்து நான் கழிச்சிக்கிட்டு பண்ணலாமா இல்லை சேர்த்து பண்ணலாமா அப்படிலாம் இல்லை, முழு ஃபீஸையும் பே பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கு தெளிவாக கொடுத்துட்டாங்க. திரும்பவும் சொல்கிறேன், 3 நாள் டைம் கொடுத்துருக்குறாங்க. இந்த எடிட் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் 3 நாள் டைம் கொடுத்துருக்கிறது எதுக்கு அப்படின்னு சொன்னால், நம்ம ரொம்ப பொறுமை, ஏன்னா லாஸ்ட் மினிட்ல 2 டேஸ் இருந்தப்போ எவ்வளோ சர்வர் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னு நம்மளுக்கு நல்லா தெரியும். அவசரமாக நெட் சென்டர்லலாம் உட்காந்து போட்டிருப்போம். பிரிண்ட் எடுத்து வச்சுருக்கிறத ஒரு முறை உட்காந்து செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு என்னென்ன சேஞ்சஸ் பண்ணுன்றதை பேப்பரில் மார்க் பண்ணிக்கோங்க. உங்கள் சேஞ்சஸ் எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு ஒரு ஸ்டெப்லேயும் சப்மிஷன் கொடுத்து ஃபைனலாக சப்மிட் கொடுத்து நீங்கள் பிரிண்ட் ப்ரிவ்யூ பார்க்குறதுக்கு முன்னாடி, சரிங்களா, பிரிண்ட் ப்ரிவ்யூ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு ஒரு முறை ப்ரிவ்யூ பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபைனலைஸ் சப்மிஷன் பண்ணுங்கள். திரும்பியும் ஒரு முறை நம்மளுக்கு சான்ஸ் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்க வேணாம், ஏன்னா முதல்லையே சொல்லிட்டாங்க இதுதான் லாஸ்ட்டு, சரிங்களா. ஒரு டைம் நீங்கள் கரெக்ஷன் பண்ணி சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா திருப்பியும் நம்மளால் என்ன பண்ண முடியாது, இன்னொரு முறை எடிட் ஆப்ஷனுக்கு போக முடியாது, சரிங்களா. வேறு எதுனா தகவல் இருந்துச்சுன்னு சொன்னால் உடனே நாங்கள் அப்டேட் பண்ணுவோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். டெட்டுக்கு தேவையான நோட்ஸ் நம்ம சேனலில் அப்லோட் பண்ண போகிறோம். தரமானதாக இருக்கும். இது வரைக்கும் கேட்கப்பட்ட கொஷின்ஸ், அதாவது கொஷின் பேப்பர்ஸும் அப்லோட் பண்ணுவோம். அதே போல் புதிய நோட்ஸும் அப்லோட் பண்ணுவோம். எல்லாமே டெக்ஸ்ட் புக் ஓரியன்டாக இருக்கும். ஏன்னா நாங்கள் என்ன ப்ரிப்பேர் பண்ணி பாஸ் பண்ணோமோ அதே விஷயத்தை தான் நான் உங்களுக்கும் கொடுப்போம். தாராளமாக நீங்கள் நம்பலாம். நம்பிக்கையாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.